ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் வெள்ளை சுண்டலை வச்சு சூப்பராக ஒரு குழம்பு எப்படி வைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் சுண்டலை முந்தின நாள் இரவே ஊற வச்சு எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் 2 பல் பூண்டையும் அரை மூடி தேங்காயும் துருவி எடுத்துக்கொள்ளணும். ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் துருவிய தேங்காயை தட்டி 2 பல் பூண்டையும் அரிந்து போட்டு நன்றாக வறுக்கவும். தேங்காய் பொன்னிறமாக வறுபட்டவுடன் அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி போட்டு ஒரு அரை நிமிடம் வறுத்து அடுப்பை அணைக்கவும். அப்புறம் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலாவையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைத்தெடுக்கவும். அப்புறம் 2 சிறிய கேரட்டு, 2 பெரிய வெங்காயம், அதனை பொடி பொடியாக நறுக்கி ஊற வைத்த சுண்டலையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 4 விசில் வரும் வரை குக்கரில் வேக விடவும். ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிக்கவும். அடுத்து வேக வைத்த கடலையும் சேர்த்து அரைத்த தேங்காய் விழுதையும் சேர்க்கவும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக கலக்கி கொதிக்க விட வேண்டும். உப்பு தேவையான அளவு சரிபார்த்து கொள்ள வேண்டும். கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்து கொத்தமல்லி தழைகளையும் தூவி இறக்கவும். இப்போது வறுத்தரைச்ச சுண்டல் குழம்பு தயார். நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.